சென்னை மடிப்பாக்கத்தில் போலி ஆவணங்கள் மூலம் 2 கோடி மதிப்புள்ள நிலத்தை விற்ற இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். போலி ஆவணங்கள் மூலம் நிலத்தை விற்பனை செய்த பாரதி ராஜா, ஜாஃபர் சாதிக் ஆகியோரை தற்போது போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். பெரியசாமி என்பவருக்கு சொந்தமான நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் அபகரிக்க முயன்றதாக போலீஸ் தரப்பில் புகார் அளிக்கப்பட்டிருந்த நிலத்தின் உரிமையாளர்கள் இருந்தது போல போலி வாரிசு சான்றிதழ்கள் பெற்று மோசடி செய்ததாக புகார் எழுந்தது. இந்நிலையில் வீட்டில் ரகசிய அறை அமைத்து போலி ஆவணங்கள் தயாரித்து நிலம் விற்றது விசாரணையில் அம்பலமானது. இதனை அடுத்து இருவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் செந்தில். இந்த வழக்கு குறித்து முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள். சென்னை மடிப்பாக்கத்தில் தொழிலதிபர் ஒருவரின் நிலத்தை போலியான ஆவணங்கள் தயாரித்து கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்த 2 மோசடி நபர்களை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். மத்திய குற்றப்பிரிவு போலீசார் அவர்கள் சென்னை நெசப்பாக்கத்தில் உள்ள ஒரு வீட்டில் அறை எடுத்து வைத்திருக்கிறார்கள். அந்த அறையிலிருந்து ஏராளமான அரசு ஆவணங்கள் போலவே போலியான ஆவணங்களை தயாரித்து வைத்திருந்த ஆவணங்கள், அதே போல ரப்பர் ஸ்டாம்புகள் என ஏராளமான அது சட்டவிரோதமாக இவர்கள் தயாரித்து வைத்திருந்த உபகரணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. 2 பேரை தற்போது போலீசார் கைது செய்து தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். இவர்கள் பின்னணியில் உள்ள கும்பல் குறித்தும் போலீசார் தற்போது தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை தியாகராய நகரைச் சேர்ந்த தொழிலதிபர் சுப்பிரமணியன் என்பவர், அவருக்கு சொந்தமான கிட்டத்தட்ட ஒரு 4500 சதுரடி நிலமானது மடிப்பாக்கம் பகுதியில் இருந்தது. இந்த நிலத்தை இவர் இறந்து விட்டதாக கூறி போலியான ஒரு நபருக்கு வாரிசு சான்றிதழ் வாங்கி கொடுத்து அந்த நிலத்தை கிட்டத்தட்ட 2.5 கோடி ரூபாய்க்கு மற்றொருவருக்கு கிரயம் செய்துள்ளனர். இது தொடர்பாக சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசில் சுப்பிரமணியன் புகார் செய்திருந்தார். அதாவது தான் இறந்து விட்டதாக கூறி போலி ஆவணங்கள் தயாரித்து இந்த நிலத்தை வேறொருவருக்கு ஒரு கும்பல் விற்பனை செய்திருக்கிறது, சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் செய்திருந்தனர். இந்த நிலையில் போலீசார் இது தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். ஏற்கனவே இது தொடர்பாக 6 பேரை போலீசார் கைது செய்திருந்தனர். இந்த நிலையில் இந்த போலி ஆவணங்கள் தயாரிப்பதற்கு மூளையாக செயல்பட்ட ஜகபர் சாதிக், அதே போல பாரதி ராஜா ஆகியோரை போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் கொளத்தூர் பகுதியில் அவர்களை கைது செய்தனர். இவர்கள் கொடுத்த தகவலின்படி சென்னை அசோக் நகர் நெசப்பாக்கம் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் சோதனையிட்ட போது அதில் ஏராளமான அரசு ஆவணங்கள் போலவே போலியா தயாரித்து வைத்திருந்த ஆவணங்கள், டிஜிட்டல் பிரிண்டர்கள், வெளிநாட்டு அப்டிஜிட்டுகள் என ஏராளமான உபகரணங்கள், அதேபோல் ரப்பர் ஸ்டாம்புகள் பறிமுதல் செய்யப்பட்டன. போலீசார் இது பற்றி கேட்டபோது 50 ஆண்டுகளாக இருந்தாலும் சரி, 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள பத்திரங்களை கேட்டாலும், அதே போல பழைய பேப்பர்களை வைத்து தயாரித்து கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக இதேபோல் மோசடி செய்திருப்பது தெரிய வந்தது. தொடர்ந்து இந்த கும்பலின் ஏற்கனவே 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தற்போது ஜகபர் சாதிக், பாரதி ராஜா ஆகிய 2 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு உடந்தையாக இருந்த மேலும் சிலரையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி செந்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.